ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து எப்படி புளிக்குழம்பு வைக்கிறதுன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வெண்டைக்காய் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அடுத்தது ஒரு குக்கரில் சோம்பு வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு வெட்டி வச்சுக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்து அதிலேயே நல்லா வதக்குங்க. வெண்டைக்காவையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளியிலேயே சேர்த்து நல்லா வதங்கிட்ட பிறகு நம்மளுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி குழம்புக்கு புளியை நல்லா கரைச்சி முதலையே வச்சுக்கோங்க எடுத்து. அடுத்தது வெண்டைக்காயெலாம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் கரைச்சி வச்ச புளி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றின அப்புறம் நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. அடுத்தது நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்குங்க. மிளகாத்தூள் தனியாத்தூள் நல்லா சேர்த்து காயோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோன்ட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோன்னு விடுங்க. இந்த புளி குழம்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்புகளில் எண்ணெய், இந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இந்த குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா கொதித்த பிறகு நமக்கு தேவைப்பட்ட தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். சில பேருக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற பிடிக்கலைன்னா வேண்டாம். நான் ஒரு 2 பத்த தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சு ஊற்றிக்கினேன். தேங்காய் பிடிக்காதவங்க ஊற்றிக்க வேண்டாம். நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சி நல்லா கொதி வந்த பிறகு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் புளிக்குழம்பு தயார். தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டுடே லன்ச் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம்.